வணக்கம் தமிழா. நீ வெற்றி அடைவதை உன்னைத் தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. போட்டித் தேர்வுல தொடர்ந்து கேட்கக்கூடியது. அதாவது முக்கியமான நியமனங்கள். அதாவது சமீபத்தில நியமனம் செய்யப்பட்ட முக்கிய ஆளுமைகள்லாம் நம்ம தொடர்ந்து கேட்பாங்க. அனைத்து போட்டித் தேர்விலுமே இது கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. 2025ல நியமனம் செய்யப்பட்ட முக்கிய நியமனம் பார்க்க போறோம். இது கரண்ட் அப்டேட்டட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஜூலை 3, 2025 இந்த கரண்ட் அப்டேட்ல இருக்கக்கூடிய நியமனம் தான் பார்க்க போறோம். ஏன்னா நியமனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ஆண்டுகள் பதவிக்காலம் முடிவடையும் போது மாறிக்கிட்டே இருக்கும். அது வந்து நம்ம அப்டேட்டடா இருக்கணும். இப்ப இது ஜூலை 3, 2025 உடைய அப்டேட்டட் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஸ்ரோ, ISRO இந்த இஸ்ரோ உடைய தலைவராக இப்ப இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, வி நாராயணன். அப்ப இஸ்ரோ அமைப்பினுடைய தற்போதைய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, வி நாராயணன். இந்த இஸ்ரோ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் எங்க இருக்கு? பெங்களூர்ல இருக்கு. ஓகே. அடுத்து தலைமை தேர்தல் ஆணையர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா யாரு? ஞானேஷ்குமார். தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் யாரு? ஞானேஷ்குமார். தலைமை தேர்தல் ஆணையம் என்பது நிர்வாச்சன் சதன் 1950 ஜனவரி 25ல நிறுவுறாங்க. இந்த ஜனவரி 25 தான் தேசிய வாக்காளர் தினமா நம்ம அனுசரிக்கிறோம். அப்ப தலைமை தேர்தல் ஆணையம் என்பது 1+2 மொத்தம் 3 உறுப்பினர்கள் உடையது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார். மீதி இருக்கக்கூடிய 2 தேர்தல் ஆணையர் யாரு? சுக்பீர் சிங் சாந்து, விவேக் ஜோஷி. இவங்க 2 பேர்த்துல ஒரு ஆள் தான் தலைமை தேர்தல் ஆணையர் பின்னாடி வருவாங்க. ஓகேங்களா? அடுத்து உச்சநீதிமன்றத்தினுடைய தற்போதைய தலைமை நீதிபதியாக இப்ப யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, பி.ஆர். கவாய். இந்த பி.ஆர். கவாய் தான் உச்சநீதிமன்றத்தினுடைய 52வது தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்த சஞ்சீவ் கண்ணா என்பவர் 51வது தலைமை நீதிபதி. ஓகே. தலைமை கணக்கு தணிக்கையாளர் யார்? அதாவது CAG. மத்திய அரசினுடைய கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யார் பார்த்தீங்கன்னா, கே சஞ்சய் மூர்த்தி. இவர் தான் வந்து CAG இருக்காரு. பொது பணத்தினுடைய பாதுகாவலன், மத்திய அரசு கணக்குகளை தணிக்கை செய்யக்கூடிய அதிகாரம் பெற்றவர் தான் இவர் கே சஞ்சய் மூர்த்தி, CAG. அடுத்து அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு சொல்றோம். அல்லது மத்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர், மத்திய அரசு சட்ட ஆலோசகர் யாருன்னா அட்டார்னி ஜெனரல், ஆர்டிகல் 76. இப்ப யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆர் வெங்கடரமணி. ஓகேங்களா? ஆர் வெங்கடரமணி தான் அட்டார்னி ஜெனரல். ஓகேங்களா? தற்போதைய பிரதமர் யாரு? இந்தியாவுடைய தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி. தொடர்ந்து 2014ஆம் ஆண்டிலிருந்து தற்போது வரை பிரதமர் பதவியில் நீடிக்கிறாரு. அடுத்து 15வது குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, திரௌபதி முர்மு. யாரு? திரௌபதி முர்மு. அடுத்து இந்தியாவுடைய முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் தான். முப்படைகளுடைய தலைமை தளபதியாக இவர் தான் இருக்காரு. முக்கியமாக உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஆளுமை நியமனம் செய்யக்கூடிய பிரதமர், மத்திய அமைச்சரவை இவர் நியமனம் செய்யக்கூடிய யார்? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள், கவர்னர் இவங்க அப்பாயின்ட் பண்றது யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். ஓகேங்களா? அடுத்து 14வது துணை குடியரசுத் தலைவர் யாருன்னா ஜெகதீப் தன்கர். இவர் தன்னுடைய பதவியின் வழியாக ராஜ்யசபா என்று சொல்லக்கூடிய மாநிலங்கள் அவைக்கும் தலைவராக செயல்படுகிறார். இப்ப ராஜ்யசபா தலைவர் யாருன்னா துணை குடியரசுத் தலைவர் தான். ஓகேங்களா? அடுத்து பாதுகாப்பு தலைமை தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அனில் சௌஹான். முப்படையினுடைய அந்த தலைமை தளபதியாக அனில் சௌஹான் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ அவர் தான் இருக்காரு. அடுத்து இந்தியன் ஆர்மி, இந்திய ராணுவத்துடைய தலைமை தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ஆர்மியோட ஜெனரல் யாருன்னா உபேந்திர துவிவேதி. உபேந்திர துவிவேதி இந்திய ராணுவத்தினுடைய ஜெனரல். அது கடற்படை அட்மிரல், அதாவது நேவியோட சீஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தினேஷ்குமார் திரிபாதி அல்லது தினேஷ் கே திரிபாதி. ஓகேங்களா? அது இந்திய விமானப்படையினுடைய ஏர் சீஃப் மார்ஷல் AP சிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது சுருக்கமாக அமர் பிரீத் சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் விமானப்படையினுடைய ஏர் சீஃப் மார்ஷல். அடுத்து நிதி ஆயோக். அதாவது நிதி ஆயோக் அப்படின்னா திட்டக்குழுவோட பேரை தான் நிதி ஆயோக்னு மாத்துறாங்க. நிதி அப்படின்னா என்னன்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, மாறும் இந்தியாவுக்கான ஒரு தேசிய நிறுவனம் அப்படின்னு பேர் மாத்துறாங்க. நிதி ஆயோக் 2015 ஜனவரி 1ல மாத்துறாங்க. அப்போது இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்காங்க. 2015 ஜனவரி 1 தான் திட்டக்குழு நிதி ஆயோக் பேர் மாறுது. அப்ப நிதி ஆயோக் தலைவர் யாருன்னா பிரதமர் தான். முதல் தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி. முதல் துணைத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அரவிந்த் பனகரியா. நிதி ஆயோட முதல் துணைத் தலைவர் அரவிந்த் பனகரியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ராஜீவ்குமார் வருவாங்க. தற்போதைய நிதி ஆயோட துணைத் தலைவர் யாருன்னா சுமன் பெரி. அப்ப நிதி ஆயோக் தலைவர் பிரதமர் தான், நரேந்திர மோடி தான். ஆனா நிர்வாக தலைவர் அப்படின்னு யாருன்னு கேட்டாங்கன்னா, அது துணைத் தலைவர் தான். நிதி ஆயோட நிர்வாக தலைவர் யாரு? துணைத் தலைவர் யாரு? சுமன் பெரி. ஆனா இவர் அனைத்து நிர்வாக செயல்கள் பணிகளையும் மேற்கொள்வது யாருன்னா துணைத் தலைவர். நிதி ஆயோட துணைத் தலைவர் சுமன் பெரி. நிதி ஆயோடைய CEO தலைமைச் செயல் நிர்வாகி யாரு அப்படின்னா
பிவிஆர் சுப்பிரமணியம், நிதி ஆயோக்குடைய சிவிஆர் பிவிஆர் சுப்பிரமணியம். நிதி ஆயோக் அப்படின்னு என்னன்னா திங் டேங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிந்தனை களஞ்சியம், மதி உரையக குழு என்றெல்லாம் அழைக்கப்படும் நிதி ஆயோக். 18வது மக்களவையினுடைய சபாநாயகர், ஸ்பீக்கர் ஆஃப் 18th லோக்சபா. இப்ப நடந்து கொண்டிருக்க அந்த மக்களவை 18வது மக்களவை, அவருடைய சபாநாயகர் யார் பார்த்தீங்கன்னா ஓம் பிர்லா தான் இருக்காரு. 17வது மக்களவைக்கு இவர் தான் சபாநாயகராக இருந்தார். அடுத்து மக்களவையுடைய 18வது மக்களுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி. அந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவி யார் கொடுப்பாங்கன்னா மொத்தம் உள்ள இடங்களில் 10% இடங்களில் வின் பண்ண வெற்றி பெற்ற கட்சியைச் சேர்ந்த கூட்டணியை சேர்ந்த தலைவர்களுக்கு அந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவி கொடுப்பாங்க. இந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு ஒரு கேபினெட் அமைச்சர் அப்படிங்கிற அந்தஸ்தும் கொடுக்கப்படும். அடுத்து தலைமை தகவல் ஆணையர், சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் யார் பார்த்தீங்கன்னா ஹீராலால் சமாரியா. இந்த ஹீராலால் சமாரியா தான் தலைமை தகவல் ஆணையராக இருக்காங்க. அடுத்து மத்திய வெளியுறவுத்துறையினுடைய செக்ரட்டரி செயலாளர் யாரு விக்ரம் மிஸ்ரி. அதாவது இந்தியாவுடைய மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் தற்போது இருப்பவர் யாரு விக்ரம் மிஸ்ரி. அது இந்திய ஆண்கள் கிரிக்கெட்டுடைய தலைமை பயிற்சியாளராக தற்போது இருப்பவர் கௌதம் காம்பீர். கௌதம் காம்பீர். அடுத்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் யாரு தற்போது அஜித் தோவல் தான் இருக்காங்க. அடுத்து மத்திய அமைச்சரவையினுடைய செயலாளராக இப்போது இருப்பவர் யாரு டி.வி. சோமநாதன். டி.வி. சோமநாதன் இருக்காங்க. பிரதமரோட முதன்மை செயலாளர் யாருக்காங்க பார்த்தீங்கன்னா பிரமோத் குமார் மிஸ்ரா. இவங்க வந்து பிரதமருடைய பிரைமரி செக்ரட்டரியா இருக்காங்க, பிரமோத் குமார் மிஸ்ரா. அடுத்து 2வது முதன்மை செயலாளர் சமீபத்தில் ஒருத்தர் வந்து நியமிச்சாங்க. அவர் பேர் என்னன்னா சக்தி காந்ததாஸ் தான் 2வது முதன்மை செயலாளர் பிரதமருக்கு. அடுத்து சமீபத்தில் பிரதமருடைய தனி செயலராக வந்து ஒருத்தர் நியமனம் பண்ணாங்க. அவங்க யாரா நிதி திவாரி. ஓகேங்களா, பிரதமருடைய தனி செயலாளராக நியமிக்கப்பட்டவர் தற்போது நிதி திவாரி. அடுத்து தலைமை பொருளாதார ஆலோசகர் யாரும் பார்த்தீங்கன்னா வி ஆனந்த நாகேஸ்வரன். இவர் தான் இந்தியாவுடைய தலைமை பொருளாதார ஆலோசகர் வி ஆனந்த நாகேஸ்வரன். அடுத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னராக தற்போது இருப்பவர் யாரு சஞ்சய் மல்கோத்ரா. அதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க சக்தி காந்ததாஸ் இருந்தாங்க. இப்ப ஆர்பிஐ அல்லது இந்தியாவோட மைய வங்கி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய தற்போதைய கவர்னர் யாரு சஞ்சய் மல்கோத்ரா. அடுத்து மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம், அதாவது சுருக்கமாக சிவிசின்னு சொல்றோம். சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் சந்தான கமிட்டியோட பரிந்துரை அடிப்படையில் உருவாக்குறாங்க. இந்த சிவிசியோட தற்போதைய சேர்மன் யாருன்னா பிரவீன்குமார் ஸ்ரீவஸ்தவா. பிரவீன்குமார் ஸ்ரீவஸ்தவா தான் சிவிசியோட தற்போதைய தலைவர். அடுத்து ரா அமைப்பினுடைய இயக்குநராக தற்போது ஃப்ராக் செயின். ஃப்ராக் செயின் தான் தற்போது ரீசெண்டாக தான் இவர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரா அமைப்பினுடைய இயக்குநராக. அடுத்து சிபிஐ அமைப்பினுடைய இயக்குநராக யார் இருக்காங்க டைரக்டர் யாருன்னா பிரவீன் சூட். அடுத்து இந்திய பங்குகளை ஒழுங்குமுறைப்படுத்தக்கூடிய இந்த செபி என்ற அமைப்பினுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துயின் காந்தா பாண்டே. இந்த துயின் காந்தா பாண்டே தான் செபி அமைப்பினுடைய தலைவர். செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அடுத்து ட்ராய் டெலிகாம் ரெகுலேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. டெலிகாம் தொலைத்தொடர்பு அமைப்பு ட்ராய் உடைய சேர்மன் யாருன்னா அனில்குமார் லகோதி. யாரு அனில்குமார் லகோதி. அதே போல் ஐஆர்டிஏஐ, அதாவது காப்பீட்டுத்துறை ஒழுங்குபடுத்தக்கூடிய இந்த ஐஆர்டிஏஐ சேர்மன் யாரு தேபாசிஸ் பாண்டா. அடுத்து இந்தியாவில் கூடிய மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி என்று சொல்லப்படக்கூடிய அதிகமான கிளைகளை கொண்ட வங்கி என்று சொல்லப்படக்கூடிய எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய தலைவர் யாரு ஷெல்லா சீனிவாசலு செட்டி. சீனிவாசலு செட்டி தான் எஸ்பிஐ உடைய சேர்மன். அடுத்து தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துடைய தற்போதைய தலைவர் யாருன்னா வி ராமசுப்பிரமணியம். அதாவது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய தற்போதைய சேர்மன் வி ராமசுப்பிரமணியம். இந்தியாவில் 1993ஆம் ஆண்டு நிறுவுறாங்க. அதே போல ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில மனித உரிமை ஆணையம் 97ஆம் ஆண்டு நிறுவுறாங்க. அடுத்து தேசிய சிறுபான்மை ஆணையத்துறை தலைவர், அதாவது நேஷனல் மைனாரிட்டி கமிஷன் சேர்மன் யாரு இக்பால் சிங் லால்புரா. இக்பால் சிங் லால்புரா. அடுத்து நேஷனல் தாழ்த்தப்பட்டோர் கமிஷன், அதாவது எஸ்சி கமிஷன் நேஷனல் சேர்மன் யாரு கிஷோர் மக்வானா. நேஷனல் ஷெட்யூல் ட்ரைப் கமிஷனுடைய சேர்மன் யாருன்னா பழங்குடி ஆணைய தலைவர் யாருன்னா தற்போது அந்தர் சிங் ஆர்யா தான் இருக்காங்க. அதே போல் நேஷனல் பிசி கமிஷனுடைய சேர்மனாக, அதாவது பிற்படுத்தப்பட்டோரோட ஆணையத்துடைய தலைவராக இருப்பவர் ஹன்ஸ்ராஜ் கங்காராம் ஆகிர். ஹன்ஸ்ராஜ் கங்காராம் ஆகிர் நேஷனல் பிசி கமிஷனுடைய சேர்மன். அடுத்து யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய தலைவராக இப்ப யார் இருக்காங்கன்னா அஜய்குமார் இருக்காங்க.
அடுத்து தேசிய பெண்கள் ஆணையத்துடைய விமென் கமிஷனுடைய சேர்மனாக யார் இருக்காங்க? விஜயா கிஷோர் ரகத்கர் தான் இப்ப இருக்காங்க. இந்திய அணுசக்தி ஆணையம், இந்திய அணுசக்தி ஆணையத்தோட தலைவர் யாரு? அஜித் குமார் மொகந்தி. அடுத்து யுஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனுடைய தற்போதைய தலைவர் யார் இருக்காங்கன்னா வினித் ஜோஷி இருக்காங்க. அடுத்து நிதிக்குழு இப்ப இருக்கிறது போகக்கூடியது 16வது நிதிக்குழு. அந்த 15வது நிதிக்குழு தலைவராக என்.கே. சிங் இருந்தாங்க. 14வது நிதிக்குழு ஓய்வு ரெட்டி இருந்தாங்க. இப்போ நிதிக்குழு வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு ஒருக்கா அமைக்கிறாங்க. யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். இப்போ நிதிக்குழு ஹெட் குடியரசுத் தலைவர் தான். ஒவ்வொரு 5 ஆண்டு ஒருக்கா அந்த தலைவர் நியமனம் செய்வரும் குடியரசுத் தலைவர் தான். இப்போ போயிட்டு 16 நிதிக்குழு தலைவர் யாரு? அரவிந்த் பனகாரியா. ஓகேங்களா? இது 7வது ஊதிய குழு 7th பே கமிஷனோட சேர்மன் யாரு? ஏ.கே. மாத்தூர் என்று சொல்லப்படக்கூடிய அசோக் மாத்தூர். அடுத்து நபார்டு வங்கியுடைய தலைவர் யாரு? கே.வி. ஜார்ஜி. எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் இந்தியா எல்ஐசியோட தலைவர் சித்தார்த்தா மொகந்தி. யாரு? சித்தார்த்தா மொகந்தி எல்ஐசியோட தலைவராக இருக்காங்க. அடுத்து பெல்ஜியம் நாட்டுடைய பிரதமராக சமீபத்தில் நியமனம் செய்யப்படுவர் யார் பார்த்தீங்கன்னா பாட் ஆல்பர்ட் லிலியன் டி வெவர். பெல்ஜியம் நாட்டு பிரதமர். டெல்லியோட முதலமைச்சர் இருக்காங்க இப்ப ரேகா குப்தா. நாஸ்காம் அமைப்பினுடைய சிஇஓவாக யார் இருக்காங்க? ஜோதி சர்மா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய டெபுட்டி கவர்னர் யாரும் பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வர் ராவ். அடுத்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் ஐசிசியோடைய தலைவர் சேர்மன் யாருன்னா ஜெய்ஷா. டெல்லி உயர் நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக இருக்காங்க தேவேந்திரகுமார் உபாத்தியாயா. அமெரிக்க நாட்டோட அதிபர் யார்? இப்ப டொனால்ட் ட்ரம்ப் இருக்காங்க. இவர் எந்த கட்சியை சார்ந்தவர்னா குடியரசுக் கட்சி. அமெரிக்க கூட மொத்தம் 2 கட்சி தான். ஜனநாயக கட்சி, குடியரசுக் கட்சி. டொனால்ட் ட்ரம்ப் சார்ந்த கட்சி குடியரசுக் கட்சி. கனடா நாட்டினுடைய 24வது பிரதமர் யாரு? மார்க் ஹார்னி. யாரு? மார்க் ஹார்னி தான் கனடாவினுடைய 24வது பிரைம் மினிஸ்டர். அமெரிக்காவுடைய துணை அதிபர் யாரு? ஜே.டி. வான்ஸ் அமெரிக்காவுடைய துணை அதிபராக இருக்காங்க. அடுத்து அயர்லாந்து நாட்டுடைய தற்போதைய பிரதமர் யாரு? மைக்கேல் மார்டின். அடுத்து நமீபியா நாட்டுடைய முதல் பெண் அதிபராக தேர்வு செய்யப்பட்டவர் யாருன்னா நெடும்போ நந்தி தைத்துவா. ஒலிம்பிக் கமிட்டியோட முதல் பெண் தலைவராக யார் இருக்காங்கன்னா கிறிஸ்டி கோவண்டரி ஒலிம்பிக் கமிட்டியோட முதல் பெண் தலைவர். ஐநாவுக்கான இந்திய தூதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பர்வதநேனி ஹரிஸ் தான் இருக்காங்க. ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்துடைய தற்போதைய தலைவர் யாரு? சஞ்சய் குமார் மிஸ்ரா. அடுத்து டிஆர்டிஓ. இந்த டிஆர்டிஓ அமைப்பினுடைய தலைவராக தற்போது இருப்பவர் ஷமீர் வி ஹாமத். டிஆர்டிஓடைய சேர்மன். அடுத்து லோக்பால்னா தேசிய அளவில் ஊழலுக்கு எதிரான அமைப்பு லோக்பால். இந்த அமைப்புடைய தலைவராக இப்போது யார் இருக்காங்கன்னா ஏஎம் ஹான்வில்கர் தான் இருக்காங்க. அதே மாதிரி மாநில அளவில் ஊழலுக்கு எதிரான அமைப்பு லோக் ஆயுக்தா அப்படின்னு சொல்றோம். அமலாக்கத்துறை இடி. இந்த அமலாக்கத்துடைய டைரக்டர் யாரு? ராகுல் நவீன். தேசிய அறிவியல் ஆலோசனை இருக்காங்கன்னா அஜய்குமார் சூட் இருக்காங்க. அதே போல யுஐடிஏ இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் சொல்லுவாங்க. ஜிஓ தலைமைச் செயல் நிர்வாகி யாரு? புவனேஷ்குமார். சிஎஸ்ஐஆர் முதல் பெண் தலைமை இயக்குனர் யாருக்காங்கன்னா நான் கலைச்செல்வி. 23வது சட்ட ஆணையம் இருக்கு. இந்த 23வது சட்ட ஆணையத்துடைய தலைவராக இப்ப யார் இருக்காங்கன்னா தினேஷ் மகேஸ்வரி இருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 2025 ஆண்டினுடைய முக்கிய நியமனங்கள். இது இன்னைக்கு நம்ம ஜூலை 3 இந்த அப்டேட்டட். ஓகேங்களா? இது சில காலப்போக்கில் கொஞ்சம் இந்த நியமனங்களுடைய தலைவர்கள் பதவிகள் முடியும் மாறுவாங்க. இது அப்டேட்டடாக இருக்குது. தொடர்ந்து இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் அப்டேட்டடாக நம்ம நியமனங்கள் தொடர்ந்து கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.